ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் போர்டு. ஐ எம் எஸ்கே. நம்ம இன்றைக்கி வீடியோவில் இந்த வேர்ட் அஸ் இது எப்படி நம்மளோட கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அஸ்ன்ற வேர்ட் இங்கிலீஷில் பல இடங்களில் பயன்படுது. அதில் ஒரு சில இடங்களில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த அஸ்ன்ற வேர்டு adverb கிளாஸில் பெரிய அளவில் பயன்படுது. ஸோ இந்த அஸ்ஸோட மீனிங் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா adverb கிளாஸ்லேயும் இது பெரிய அளவில் பயன்படும். சரி, இப்போ அஸ்ஸோட யூசேஜ் போவோம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ இந்த அஸ்ஸோட ஃபஸ்ட்டு யூசேஜ் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே இந்த சின்ஸ்ன்ற விட நம்மளோட கான்வர்சேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அந்த சின்ஸ்ன்ற விட டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணோம். அதில் ஒன்று கன்ஜெக்ஷனாக வந்துச்சு. அதாவது நம்ம தமிழில் ஆதலால்னு சொல்லுவோம், அதுக்கு பதிலாக நம்ம சின்ஸ் அப்படின்னு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே யூசேஜ் தான் இந்த இடத்துல அஸ்ஸையும் பயன்படுத்தலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, சின்ஸ் கீ இஸ் ரீச், அவன் பணக்காரனாக இருப்பதால் he can buy everything, அவனால் எல்லாத்தையும் வாங்க முடியும். இதே இடத்துல நம்ம சின்ஸ்க்கு பதிலாக அஸ் பயன்படுத்தினாலும் சேம் மீனிங் தான். அஸ் he is rich, அவன் பணக்காரனாக இருப்பதால் he can buy everything, அவனால் எல்லாத்தையும் வாங்க முடியும். இந்த சின்ஸ் மாதிரி இந்த அஸ்ஸும் ஒரு ரீசனை சொல்ல பயன்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். she is at home, அவள் வீட்டில் இருக்கின்றாள். இப்போ எதனால் வீட்டில் இருக்கா அதை ரீசனை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன பயன்படுது? சின்ஸ் அல்லது அஸ். அஸ் she is suffering from fever, காய்ச்சலால் துன்பப்படுவதால் அல்லது அவதிப்படுவதால் அவள் வீட்டில் இருக்கின்றாள். இந்த இடத்துல நம்ம அஸ் பயன்படுத்தினாலும் சின்ஸ் பயன்படுத்தினாலும் சேம் மீனிங் தான். she is at home since she is suffering from fever, அவள் காய்ச்சலால் துன்பப்படுவதால் அல்லது அவதிப்படுவதால் அவள் வீட்டில் இருக்கின்றாள். she is at home as she is suffering from fever. இந்த இடத்துல நம்ம ஒரு ரீசனை சொல்கிறதுக்கு சின்ஸ் மற்றும் அஸ் மட்டும் இல்லை, பிகாஸும் பயன்படுது. she is at home, வீட்டில் இருக்கின்றாள். இதோட ரீசன் என்ன? சின்ஸ் அல்லது அஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பிகாஸ் அப்படின்னா ஏனென்றால் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஸ்போக்கனில் ஏனா அப்படின்னு சொல்லுவோம். அவள் வீட்டில் இருக்கா ஏன்னா அவள் காய்ச்சலால் கஷ்டப்படுறா, காய்ச்சலால் அவதிப்படுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம அஸ்ன்ற வேர்டை நம்ம ஒரு ரீசனை சொல்ல பயன்படுது. இப்போ இந்த அஸ் பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மட்டும் பார்ப்போம். அஸ் யூ ஆர் டயர்ட், நீ களைப்பாக இருப்பதால் யூ சுட் டேக் ரெஸ்ட், நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டும். அஸ் யூ ஆர் டயர்ட் யூ சுட் டேக் ரெஸ்ட், நீ களைப்பாக இருப்பதால் நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டும். I had to learn myself as I had nobody to teach me. As I had to learn myself, நானே கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. As I had nobody to teach me, எனக்கு கற்றுக் கொடுக்க யாரும் இல்லாததால் நானாகவே கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது. I had to learn myself as I had nobody to teach me. இது பாஸ்ட் டென்ஸில். சப்போஸ் ப்ரெசண்டில் நீங்கள் சொல்லணும்னா I have to learn myself, நானே கற்றுக்கொள்ள வேண்டும். As I have nobody to teach me, எனக்கு கற்றுக் கொடுக்க யாரும் இல்லாததால் நானே கற்றுக்கொள்ள வேண்டும். மழை பெய்ததால் நான் அங்கே போகவில்லை. As it rained, I didn't go. மழை பெய்ததால். As it rained, I didn't go, நான் போகவில்லை. I didn't go there, நான் அங்கே போகவில்லை. நான் வெளியே போக வேண்டி இருப்பதால் நான் இப்போது நிறுத்த வேண்டும். நான் வெளியே போக வேண்டி இருப்பதால் நான் இப்போது நிறுத்த வேண்டும். I must start now, இப்போது நான் நிறுத்த வேண்டும். As I have to go out, நான் வெளியே போக வேண்டி இருப்பதால். As I have to go out, நான் வெளியே போக வேண்டி இருப்பதால் நான் நிறுத்த வேண்டும். I must stop now as I have to go out. நீ சோம்பேறியாக இருப்பதால் உன்னால் வேலை செய்ய முடியாது. As you are lazy, நீ சோம்பேறியாக இருப்பதால். You can't work, உன்னால் வேலை செய்ய முடியாது. As you are lazy, you can't work, நீ சோம்பேறியாக இருப்பதால் உன்னால் வேலை செய்ய முடியாது. அவளுக்கு மலேரியா இருப்பதால் அவள் முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். As she has malaria, அவளுக்கு மலேரியா இருப்பதால். She must take proper treatment, அவள் முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். Since she has malaria, she must take proper treatment, அவளுக்கு மலேரியா இருப்பதால் அவள் முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த அஸ்ஸோட ஃபஸ்ட்டு யூசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டாவது யூசேஜுக்கு போவோம். இந்த ரெண்டாவது மீனிங்கில் இந்த அஸ் எப்படி பயன்படுத்துகிறாங்களா? இப்போ இந்த வென், ஒயில் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம்ல, அதாவது இந்த வென், ஒயில்
அஸ் இந்த மூணு எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒரு ஆக்ஷனோ அல்லது ஏதோ ஒரு சிச்சுவேஷனோ நடக்கும் பொழுது வேறுக்குனே ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கும். அந்த வேறுக்குனே பேக்ரவுண்டில் ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு குறிப்பிடுறதுக்கு தான் இந்த 3 வேர்டும் பயன்படுது. இந்த 3 வேர்டுக்குமே ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக போவோம். இந்த வீடியோவில் இந்த அஸ் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தமிழெல்லாம் சொல்லுவோம்ல, நான் உள்ள வரையில் அவன் வெளியே போனான், நான் உள்ள வரையில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த லே தான் இந்த அஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு பதிலாக ஒயில் அல்லது வென் கூட பயன்படுத்தலாம். இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் இப்படி மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உள்ள வரையில், நான் போகையில், இந்த மாதிரி லே அப்படின்னு முடியுதுல, அது மாதிரி இடங்களில் நம்ம இந்த அஸ் பயன்படுத்தலாம். கீ லெஃப்ட் ஜஸ்ட் அஸ் ஐ கேம் இன். நான் உள்ள வரையில் தான் அவன் புறப்பட்டான். நான் வளரையில் நான் இந்த சமுதாயத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். as I grew up, நான் வளரையில். as I grew up, I started to understand the society. நான் இந்த சமுதாயத்தை புரிஞ்சுக்கிற ஆரம்பித்தேன். அவள் பஸ்லேருந்து இறங்கையில் நான் எதர்ச்சியாக அவளை பார்த்தேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நம்ம தான் வேறுக்குனே ஒரு ஃப்ரேஸில் பார்த்துருக்குமே ஃப்ரெண்ட்ஸ். கம் அக்ராஸ், ப்ரெசன்ட்டில் கம் அக்ராஸ், இது பாஸ்ட் டென்ஸில் அப்படி சொல்லணும்னா கேம் அக்ராஸ். ஐ கேம் அக்ராஸ் ஹர், அவளை நான் எதர்ச்சியாக பார்த்தேன். எப்போ பார்த்தீங்க? as she was getting off the bus, பஸ்ஸில் இருந்து இறங்கையில். as she was getting off the bus, அவள் பஸ்லேருந்து இறங்கையில் நான் அவளை எதர்ச்சியாக பார்த்தேன். ஐ கேம் அக்ராஸ் ஹர் as she was getting off the bus, நான் ஹைவேயில் ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு டைகரை பார்த்தேன். ஹைவேல நான் ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது. as I was driving on the highway, ஹைவேல நான் ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது I saw a tiger on the side of the road, ரோட்டோரத்தில் ஒரு டைகரை பார்த்தேன், ஒரு புலியை பார்த்தேன். as I was driving on the highway, I saw a tiger on the side of the road. அவன் ரூமுக்குள்ளே போகையில் நான் அவனை பார்த்தேன். I watched him as he walked into the room. அவன் ரூமுக்குள்ளே போகையில் நான் அவனை பார்த்தேன். I watched him as he walked into the room. அவன் ரூமுக்குள்ளே போகையில் நான் அவனை பார்த்தேன். இந்த இடத்துல நீங்கள் வாட்ச்ன்ற வேர்டுக்கு பதிலாக சீன்ற, அதாவது சான்ற வேர்டை கூட போடலாம். ஆனால் இந்த இடத்துல வாட்ச் போடும் பொழுது நீங்கள் கண்டினியூஸாக அவர் ரூமுக்குள்ளே போகிற வரைக்கும் பார்த்துறீங்க, ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் அவரை மானிட்டர் பண்ணியிருக்கீங்களா? அந்த இடத்துல இந்த சான்ற வேர்டுக்கு பதிலாக இந்த வாட்ச்ன்ற வேர்டு, அதாவது வாட்ச்ன்ற வேர்டு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நாங்கள் புறப்பட்டு இருக்கையில் அவங்க வந்தாங்க. தே அரைவ்டு அப்படின்னா அவங்க வந்தாங்க. as we were leaving, நாங்கள் புறப்பட்டு கொண்டிருக்கையில். they arrived as we were leaving, நாங்கள் புறப்பட்டு கொண்டிருக்கையில் அவங்க வந்தாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த செகண்ட் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம அடுத்த யூசேஜ் போவோம். ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பேசும்பொழுது அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஜாப் ரோல், இதை பற்றி பேசும்பொழுது நமக்கு அஸ் பயன்படுது. இப்போ நான் ஒரு டீச்சராக வேலை பார்க்கின்றேன், நான் ஒரு சேல்ஸ்மேனாக வேலை பார்க்குறேன், ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். முதல் இந்த டீச்சர், சேல்ஸ்மேன், இதெல்லாம் ஒரு ஜாப்பை பற்றி பேசும்பொழுது நம்ம அஸ் பயன்படுத்துகிறோம். இந்த இடத்துல நான் ஒரு அண்ணனா, நான் ஒரு அப்பாவா, இந்த இடத்துல அண்ணனா அப்பாவான்னு எதுக்காண்டி சொல்கிறோம்? அந்த அண்ணனோட ஃபங்க்ஷனை செய்யும் பொழுது, அல்லது ஒரு நண்பனா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நண்பனோட ஃபங்க்ஷனாக செய்யும் பொழுது நம்ம இந்த மாதிரி அஸ் பயன்படுத்துகிறோம். இப்போ சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஐ ஒர்க் அஸ் ஏ டீச்சர், நான் ஒரு டீச்சராக வேலை பார்க்கின்றேன். இந்த இடத்துல நம்ம அஸ்ஸுக்கு பதில் லைக் போட்டோம்னா எப்படி ஆயிரும்னா, ஐ ஒர்க் லைக் ஏ டீச்சர், நான் ஒரு டீச்சர் மாதிரி வேலை பார்க்குறேன், நான் ஒரு டீச்சர் போல் வேலை பார்க்குறேன் அப்படின்னு மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்னாலும் போல் மாதிரின்ற மீனிங்கில் நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இந்த இடத்துல அஸ் ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பேசும்பொழுது நம்ம அஸ் தான் பயன்படுத்தணும். நான் ஒரு டீச்சராக வேலை பார்க்குறேன் அப்படின்றதுக்கும் நான் ஒரு டீச்சர் மாதிரி வேலை பார்க்குறேன் அப்படின்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு டீச்சராக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஒர்க் அஸ் ஏ டீச்சர் அப்படின்னா அவர் டீச்சர் தான், அவர் டீச்சர் என்ன வேலை செய்வாங்களோ அதை தான் அவர் செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஐ ஒர்க் லைக் ஏ டீச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மேபி வேறு ஏதோ வேலை பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் செய்கிற வேலை ஒரு டீச்சர் என்ன வேலை செய்வாங்களோ அது மாதிரி இருக்கலாம், ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்ன கூட எடுத்துக்கோங்களேன், இப்போ நான் டீச்சர் கிடையாது, ஆனால் ஜஸ்ட் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் கொஞ்சம் டீச்சர் மாதிரி வேலை பார்க்குறேன், ஆனால் டீச்சர் கிடையாது, ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்?
இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ ஒர்க் அஸ் ஏ டைப்ரைட்டர். நான் ஒரு டைப்ரைட்டராக வேலை பார்க்குறேன். இப்போ ஐ ஒர்க் லைக் ஏ டைப்ரைட்டர் அப்படின்னா டைப்ரைட்டர் மாதிரி வேலை பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். மேபி அவங்களோட ஜாப் ரோல் வேறு மாதிரி இருக்கலாம். மேபி அவங்க செக்ரட்டரியாக இருக்கலாம், அல்லது மேனேஜராக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு ஜாப் ரோலில் இருக்கலாம். ஆனால் அவங்க பண்ணுற வேலை இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஐ ஒர்க் லைக் எ ஸ்லேவ். நான் ஒரு அடிமை மாதிரி வேலை பார்க்குறேன். ஐ ஒர்க் அஸ் எ ஸ்லேவ் அப்படின்னா நான் அடிமையாக வேலை பார்க்குறேன். ஐ ஒர்க் லைக் எ ஸ்லேவ் அப்படின்னா அடிமை மாதிரி வேலை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும் இப்போ நம்புகிறேன். இப்போ இந்த அஸை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ வில் ஆக்ட் அஸ் எ ஹைட் ஃபார் யூ. நான் உங்களுக்கு வழிகாட்டியாக நடந்து கொள்கிறேன். ஐ வில் ஆக்ட் அஸ் எ ஹைட் ஃபார் யூ. நான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நடந்து கொள்கின்றேன். ஐ லைக் யூ அஸ் எ ஃப்ரெண்ட். ஒரு நண்பனாக உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் யூ அஸ் எ ஃப்ரெண்ட். ஒரு நண்பனாக உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டீச்சராக இது என்னுடைய கடமை. அஸ் எ டீச்சர் இட் இஸ் மை டியூட்டி. ஒரு டீச்சராக இது என்னுடைய கடமை. இதோட மீனிங் என்ன? ஒரு டீச்சராக இருப்பதால் இது என்னுடைய கடமை. ஹி யூஸ்டு மீ ஆஸ் பைட். அவர் என்னை தூண்டிலாக பயன்படுத்தினார். அதாவது இந்த பைட் அப்படின்னா தூண்டில் அல்லது பொறி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தவங்கள வச்சு ஒருத்தவங்கள பிடிப்போம்ல. இப்போ ஏதாவது தீவிரவாதிலாம் தப்பிச்சிட்டானா அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒரு ஆள் அப்படி மீட் பண்ண வச்சு அவங்க மூலமாக அப்படி அந்த தீவிரவாதியை பிடிப்பாங்களா, அதுதான் பைட் அப்படின்னு அர்த்தம். தூண்டில் அல்லது பொறி அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் கம் தேர் அஸ் எ ஃபாதர். ஒரு அப்பாவாக அங்கே வாருங்கள். மேபி அவங்க அப்பா ஒரு போலீஸாக இருக்கலாம். ஸோ ஒரு அப்பாவாக அங்கே வாங்க, போலீஸாக வராதிங்க அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம அடுத்த யூசேஜ் போவோம். இந்த மீனிங்கில் அஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா போல, மாதிரி, படி, இந்த 3 மீனிங்கில் பயன்படுத்துகிறாங்க. அதாவது போல, மாதிரி, படி. படினா நான் சொல்கிறபடி, அவர் கேட்டபடி, இது மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். லைக்னாலும் போல, மாதிரி இந்த மாதிரி தானே, அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமர் ரூல் படி லைக்ன்றது ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் வரும். அதாவது லைக்ன்றது ஒரு ப்ரிப்போசிஷனாக தான் செயல்படும். ப்ரிப்போசிஷன்றது எப்பொழுதுமே நவுனுக்கு முன்னாடி மட்டும்தான் வரும். அந்த லைக்ன்றது ஒரு கன்ஜெக்ஷனாவோ அல்லது வேறு எதாவோ செயல்பட முடியாது. அதாவது கன்ஜெக்ஷன்னா 2 சென்டென்சஸை இணைக்கவோ அல்லது ஒரு கிளாஸுக்கு முன்னாடியோ வராது. அது மாதிரி இடங்களில் நம்ம இந்த அஸ்ஸை பயன்படுத்தணும். நம்ம கிராமர் ரூல் படி நம்ம லைக்கை ஒரு சென்டென்ஸ் முன்னாடி பயன்படுத்தக்கூடாதுன்னாலும் ஸ்போக்கனில் பெரும்பாலும் இந்த லைக்கோ அல்லது அஸ்ஸோ 2ல் எது வேணாலும் பயன்படுத்துவாங்க. ஆனால் ரிட்டனில் அது பயன்படுத்துகிறது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராமர் ரூல் படி பயன்படுத்தக்கூடாது. ஆனால் ஸ்போக்கனில் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ரிட்டனில் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். டூ அஸ் ஐ சே. நான் சொல்கிறபடி செய் அல்லது நான் சொல்வது போல் செய். முன்பு சொன்னது போலவே அவன் இங்கிருந்து போயிட்டான். முன்பு சொன்னது போலவே. as told earlier. முன்பு சொன்னது போலவே. he has gone from here. அவர் இங்கிருந்து போய்விட்டார் அல்லது அவன் இங்கிருந்து போயிட்டான். as told earlier, முன்பு சொன்னது போலவே he has gone from here. இங்கிருந்து அவர் போய்விட்டார். do as he says. அவர் சொல்கிறபடி செய். we will go as we planned. நாம் திட்டமிட்டபடியே நாம் போவோம். we will go as we planned. நாம் திட்டமிட்டபடியே நாம் போவோம். we will go as planned. திட்டப்படி நாம் போவோம். we will go as planned. திட்டமிட்டபடி நாம் போவோம். it was just as I thought. நான் நினச்சபடியே இருந்துச்சு. it was just as I thought. நான் நினச்ச மாதிரியே அப்படியே இருந்துச்சு. leave your desk as it is. leave your desk as it is. இந்த as it is இதை நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். as it is அப்படின்னா உள்ளது உள்ளபடியே அல்லது இருக்கிறது இருக்கிறபடியே அல்லது ஏற்கனவே அல்லது அப்படியே, இது மாதிரி பல மீனிங்கில் பயன்படுத்தலாம். ஆனால் இதோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, இப்போ இருக்கிற ஸ்டேட்டில் அப்படியே இருக்கட்டும், அதாவது இப்போ இருக்கிற நிலையில் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல லீவ் யுவர் டெஸ்க் ஆஸ் இட் இஸ் அப்படின்னா மேஜையை அப்படியே விட்டு விடவும் அப்படின்னு அர்த்தம். அப்படியே விட்டு விடவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? அதே தான், உள்ளது உள்ளதுபடியே இருக்கட்டும், ஏற்கனவே எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம் ஆஸ் யூ ஆர்.
நீங்கள் இருக்கிறது மாதிரியே வாங்க, நீங்கள் இருப்பது போலவே வாருங்கள். ப்ளீஸ் டோன்ட் க்ளீன் அப், லீவ் எவ்ரி திங் ஆஸ் இட் இஸ். ப்ளீஸ் டோன்ட் க்ளீன் அப் அப்படின்னா ஒதுங்க வைக்காதீங்க அல்லது சுத்தம் செய்யாதீங்க அப்படின்னு அர்த்தம். லீவ் எவ்ரி திங் ஆஸ் இட் இஸ், எல்லாத்தையும் அப்படியே விட்டு விடுங்கள் அல்லது எல்லாமே இருக்கிறபடியே இருக்கட்டும். லீவ் எவ்ரி திங் ஆஸ் இட் இஸ், அப்படியே எல்லாத்தையும் விட்டு விடுங்கள். லீவ் த பேப்பர்ஸ் அஸ் தே ஆர், பேப்பர்ஸை அப்படியே விட்டு விடுங்கள் அல்லது பேப்பர்ஸ் இருக்கிறபடியே இருக்கட்டும். யூ சுட் ஹவ் டன் இட் அஸ் ஐ சர்வ்டு யூ, நான் உனக்கு காட்டியபடியே நீ செஞ்சிருக்க வேண்டும் அல்லது நான் காட்டியது போல் நீ செய்திருக்க வேண்டும். நீங்கள் இந்த இடத்துல லைக் கூட பயன்படுத்தி சொல்லலாம், ஆனால் ரொம்ப ஃபார்மலாக இருக்காது, கொஞ்சம் இன்ஃபார்மலாக இருக்கும். ஸ்போக்கனில் மட்டும் இதை பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கோங்க. ரிட்டனில் லைக் பயன்படுத்தி சப்ஜெக்ட் வெர்ப் இது போன்ற சென்டென்ஸ் அமைக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அஸ்ஸோட மெயின் யூசேஜ்லாம் சொல்லிட்டேன். இது மட்டும் இல்லாமல் இந்த அஸ்ஸை வச்சு நம்ம கம்பேரிசனுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அது போக உங்களுக்கு இன்னும் இந்த லைக்குக்கும் அஸ்ஸுக்கும் சின்ன சின்ன குழப்பம் இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம அந்த லைக்கோட யூசேஜ் வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு